5 நாள் மட்டையடி ஆட்டம் ஆடிண்டோமா, எல்லாம் பாரதம் முழுக்க நடந்து இல்லையோ, 5 நாள் தான் அந்த நாள்லாம். இப்பதான் அதுக்கப்புறம் அது 50-50 ஆச்சு, அப்புறம் 20 ஆச்சு, அப்புறம் 10 ஆச்சு. எத்தனை நம்ம கையில ஒருத்தர் மட்டையை பிடிச்சிருக்கா, 11 பேர் ஆட்டம் ஆடுறாள். ஒருத்தர் பந்தை கொண்டு போடுறாரு, 3 குச்சி பின்னாடி நட்டு இருக்கு. இந்த ஆட்டம் ஒரே என்னவோ தப்பா போய் ஒரே பணம் காசு போறேன்ட்டு எல்லா வம்பா எடுத்தப்போ இது ஒழுங்கா 5 நாள் ஆடிந்த வரைக்கும் ஒரு பணமும் இல்லை, காசும் இல்லை, ஒரு வம்பும் இல்லை, எல்லாம் சரியா போயிடுது. இது 50-50 ஆச்சு, 20-20 ஆன உடனே வம்பு வந்துருது. இப்போ ஏன்னா குறுகலா வந்துடுது, எல்லாரும் பாக்குறதுக்கு தயார், ஓஹோன்னு பணம் புழங்க ஆரம்பிச்சுடுது. 5 நாள் ஆடிட்டு இருக்கிறச்சே இவ்வளவு அழுத்தம் யாருக்கும் கிடையாது. ஆட்டக்காரர்களுக்கெல்லாம் இத்தனை பாடு கிடையாது. மெதுவா ஒரு 4 பந்தை விட்டா கூட ஒண்ணும் இல்லை. அநேகமா 6 பந்துல 2 பந்தை தான் தொடவே தொடுவா அந்த நாள்ல. மத்த 4 வெறும் டக்கு டக்குன்னு வச்சுட்டே இருப்பான், நகராது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒண்ணை தட்டாத இருக்க முடியுமோ? ஒன்ன தட்டலன்னு உட்காந்து இருக்கிறவெல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவா. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க போய் நின்றுட்டு ஒழுங்கா அடினுட்டு. அப்போ ஒரு அழுத்தம் வருது பாருங்க. ஏன்னா கொஞ்சம் கூட நம்மளால மூச்சு விட முடியாது. அடுத்து 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 அடுத்துன்னு மேல போயிட்டே இருக்கணுமோ இல்லையோ, இதுதான் அவசர கதி, நம்மால ஆகவே ஆகாது. அப்ப எதெல்லாம் அழுத்தம் வந்துடுறதோ கட்டம் தான். வேண்டாம் சாமி, 5 நாள் ஆட்டம் தான் எங்களுக்கு வேணும்னா யார் உட்காந்து இருக்கிறதுங்க? இனிமே 5 நாள் வச்சு யாரையான வர சொல்லுங்க, மைதானம் காலியா இருக்கும். 11 22 பேர் தான் இருப்பான், வேற யார் இருக்கு பாரா. அதனால நம்ம எல்லாம் போகவே மாட்டோம். அப்ப ஒரு பக்கத்தில் கஷ்டம்னு பார்த்தா, அழுத்தம்னு பார்த்தா வாஸ்தவம் கலியுகம் கஷ்டம் தான். இன்னொரு பக்கத்திலே நிறைய நேரம் இருக்கு, மெதுவா பண்ணலாம், ஆனா ஒத்துரும் வரமாட்டான், அப்படின்னா கிருத்தயுகம். இந்த ரெண்டுத்துக்கு இப்ப வித்தியாசம் தெரியுது இல்லையோ? அதனாலே அவர் கலியுகத்தை ஏற்றம்னு சொல்ல காரணம், சௌரியமா இருக்கு, எளிமையில எதை வேணா அடைஞ்சு விடலாம், கிடுகிடுன்னு அடைஞ்சு விடலாம், ஆகவே கலியேற்றம். இதை முதல்ல சொல்லிட்டா ரிஷிகளுக்கு புரிஞ்சு போச்சு. சரி, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஏற்றம்னு சொன்னீரே, எதுனாலே? ரிஷிகள் 2வது கேட்கிறா. அதுவா, ஆணுக்கும் முக்தி உண்டு, பெண்ணுக்கும் முக்தி உண்டு. பெருமான் 2 பேரையும் வித்தியாசப்படுத்துறதே இல்லை. யாருக்கா இருந்தாலும் மோட்சம் கொடுக்க போறார். எல்லா இடத்துலையும் பின்ன உரிமை ஆண்களுக்கு தானே இருக்குன்னால் கண்ணன் அப்படி சொல்லவே இல்லை. இப்பவே நீங்க கிளம்பி ஸ்ரீ நாதத்வாரகா, ரொம்ப ஆச்சரியமான ஊர். நாதத்வார்னு ராஜஸ்தானத்துல இருக்கிற ஊர். உதய்பூருக்கு வடக்க 50 ஒரு 35 மைல் அந்த தூரம் உதய்பூருக்கு ராஜஸ்தான்ல போறேன்னு வச்சுக்கோ. ஸ்ரீநாத் ஜின்னு பெருமாளுக்கு திருநாம். ஸ்ரீநாதன், லட்சுமிநாதன், ஸ்ரீநாதன் கேள்விப்படுறமே. ஸ்ரீ மகாலட்சுமி, நாதன் சுவாமி. மகாலட்சுமிக்கு சுவாமி லட்சுமிபதி. அங்க எப்பேற்பட்ட வித்வான் போகட்டும், நாங்கெல்லாம் இங்க பெரிய வித்வான்கள்லாம் அழைச்சுன்னு போவோம். கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து முன்னாடி வரிசையில விடுங்க. நம்ம கோல் இதே பழக்கமும் இல்லையா? நமக்கு பணம் இருந்தா சரி, படிச்சிருந்தா சரி, பதவி இருந்தா சரி, முன்னாடி போகலாம். மக்கள்லாம் சாதாரணமா பின்னாடி நினைக்க வேண்டியதுதான். அதுக்கு 50 ரூபாய் சீட்டு உண்டு, 100 ரூபாய் சீட்டு உண்டு, 250 உண்டு, 1000 உண்டு. அடுத்து இன்னும் வைகுந்தத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா போகலான்னு போடல. அது மட்டும்தான் இன்னும் பாக்கியே தவிர மற்ற எல்லா சீட்டும் எல்லாத்துக்கும். நான் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ வைகுண்டத்துக்கு சொல்லல, நான் அந்த வைகுண்டத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு இன்னும் யாரு சீட்டு போடலையோ இல்லையோ, மற்றபடிக்கு 5 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே மாறுறது. இது நமக்கு இருக்கிறது. அங்க போனேன்னா ஒண்ணுமே கிடையாது. சன்னதி முதல்ல கார்த்தால் 6லேருந்து 12:30 மணி வரைக்கும் திறந்தே வைக்க மாட்டான். கண்ணன் சின்ன கண்ணன், பாலகண்ணன், பாலகிருஷ்ணன்ங்கிறதுனால அவர் ரொம்ப சுகுமாரம். எழுந்திருந்தா தூங்கிப்படுவார், தூங்கியிருந்தா சாப்பிடுவார், சாப்பிட்டா தூங்கிப்படுவார், தூங்கியிருந்தா சாப்பிடுவார். எழுந்ததுக்காக தூக்கத்திலேருந்து எழுந்திருப்பார். எழுந்தது ரொம்ப ஆயாசமா இருக்குமா, தூங்கிப்படுவார். தூங்கினது ஆயாசமா இருக்குமா, எழுந்திருப்பார். எழுந்தது ஆயாசமா இருக்குமா, சாப்பிடுவார். சாப்பிட்ட உடனே கால் கையெல்லாம் தள்ளாடிடும், உட்காந்துடுவார், படுத்துடுவார். இப்படிதான் அங்க இருக்கிற கண்ணன். ரொம்ப குழந்தை கண்ணன். அவளுக்கு அத்தனை பரிவு அந்த கண்ணனுக்கு. இந்த விசிறி போடல இன்னோவா, இந்த விசிறியோ குடுகுடு வசதியோ கிடையாது. கோடீஸ்வரம் மொத்த பேரு நித்தியம் கோவிலுக்கு வரான். அவ நினைச்சிருந்தா கோவிலையே குடுகுடு ஆக்கியிருக்கலாம். இல்ல அதெல்லாம் எங்க கண்ணனுக்கு ஜலதோஷம் வந்துடும், இங்க அதெல்லாம் நாங்க போறவே மாட்டோம்னுட்டு. அதனால பங்கா வீசுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேல இப்படி நீளமா இருக்கும், துணியில இருக்கும், அதை கயத்தை போட்டு இப்படி இழுப்பா. அப்பெல்லாம் பெரிய மனுஷா பதவியில இருக்கிறவளுக்கெல்லாம் 2 ஆளை கொடுத்துருப்பா. அத போல அங்க ஒரு குடும்பம் இருக்கு. 200 வருஷமா ஒரே குடும்பத்தவர்கள் அந்த கைகேத்து பண்ணிட்டு இருக்கா. கோவில்ல கர்ப்ப கிரகத்துல பெருமாள் இருப்பார், மேல பங்கா போட்டிருக்கும், அதுல இருந்து சின்ன ஓட்ட வழியா கயறு வெளியில போகும். 24 மணி நேரம் கோவில் திறந்திருக்கிறச்சே இல்லை. நம்ம எல்லாம் போடுறதெல்லாம் போடுவோம், திறந்து சாத்திரம் வந்தாச்சுன்னா அவ்வளவுதான், அந்த பெருமாள் பாட்டை அவர் தான் பாத்துக்கணும். ஆனா அங்க அப்படி இல்லவா, 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கோவில் கதவு சாத்திருக்கும். கயிறு சின்ன ஓட்டையில தானே வெளியில வருது. அங்க ஒரு ராட்டினம் போட்டிருக்கு, வெளியில உட்காந்து எழுந்துருப்பா. கிருஷ்ண ஸ்தோத்திரத்தை சொல்லிண்டே நாள் முழுக்க இழுப்பா. அவ 6 பேர் குடும்பத்திலேருந்து வச்சுட்டு இருக்கா.
4 மணி நேரம் சுத்தி சுத்தி மாத்தி மாத்தி போட்டுக்கிறப்போ அது ஸ்ரீநாத்ஜியினுடைய ஆச்சரியமான கோவில். எதுக்காக சொல்ல வந்தேன், அப்ப அப்படி நாம வடக்க போறோம். அந்த கோவில் போனீங்கன்னா காலத்தால 5:30 மணிக்கு கோவில் கதவு திறப்பா. திறக்கிறதுக்கு முன்னாடி எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கூட்டமா வாசல்ல நிற்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டிண்டு உள்ள போறதுக்கு தயாரா வாசல்ல நின்றுப்பா. கதவு 5:30க்கு பெருமாள் எழுந்துருவார். எழுந்து அவர் மெதுவா செருப்பு மாட்டிடுவார். வெறுங்கால நிற்க மாட்டார். அவர் வெள்ளி செருப்பு தங்க செருப்பு எல்லாம் போட்டுப்பார். எழுந்து பல்லு குத்துறதுக்கு தங்க குத்தூசி வச்சிருக்காரு. அவர் நாக்கு வழிக்கிறதுக்கு தங்கத்துல வச்சிருக்கார். இதெல்லாம் பண்ணி 4 பேர் பாடணும். பாட்டெல்லாம் பாடி அவர் எழுந்திருக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு அடம்பிடிப்பார். இல்ல கண்ணா அப்படி எல்லாம் சொல்லாதே, பக்தர்கள்லாம் காத்துட்டு இருக்கா, கண்டிப்பா நான் எழுந்திருக்கணும்னு. நான் எழுந்திருக்கணும்னா லட்டு கொடுக்கணும்னு. சரி லட்டு கொண்டு போய் கொடுப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு இது போறாது பாதுஷா வேணும்னு. சரின்னு பாதுஷா கொடு. எல்லாம் 5:30 மணிக்கு. கார்த்தால் 5:30 மணிக்கு. சுவாமி இது என்ன பாதுஷாவும் லட்டு 5:30 மணி அவருக்கு முடியுது, நமக்கு என்ன கவலை? இப்போ அவர் 5:30 மணிக்கு இனிப்பு சாப்பிட்டாருன்னா நமக்கு என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மெதுவா தயாராயிடுவார். கண்ணா பக்தர்கள் வரலாமா நிஜமா கேட்கறாவா, அதுக்காக சொல்றேன். இப்போ அவர் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கும் ஸ்லோகம் வச்சிருக்கா. இவா கெஞ்சறதுக்கும் ஸ்லோகம் வச்சிருக்கா. இப்ப நாக்கு வழிக்கணும்னு சொல்றதுக்கும் ஸ்லோகம் வச்சிருக்கா. எல்லாம் வல்லபாச்சாரியர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. புஷ்டி சம்பிரதாயம்னு பேரு, வல்லபாச்சாரிய சம்பிரதாயம். அதுல இந்த அர்ச்சகர்கள்லாம் பிரார்த்திக்கிறா. அப்புறம் அவர் தலையாட்டுவார். சரி சரி கதவை திறந்து விடு, கொஞ்ச நாள் தான் நிற்பேன். ஒரு 20 நிமிஷமான தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிப்பா. 20 நிமிஷம் வரவா எல்லாரையும் அது கூட நீங்க அனுப்பிச்சுடணும்னு ஒரு கண்ணன் 5:30க்கு தரப்பா. அப்படியே முண்டி அடிச்சுன்னு மொத்த பேர் உள்ள வருவோம். அப்ப ஒரே ஒரு வித்தியாசம், முதல் வரிசையில் பெண்கள் போகலாம். எப்படிப்பட்ட வித்வானா இருந்தாலும் பின் வரிசையில தான் போயிடணும். முதல் வரிசையில தான் பெண்களுக்கு முன்னுரிமை. நாங்கள்லாம் இங்கேருந்து போனோம். தெற்கு தேசத்துல இருந்து வித்வான்கள் வந்திருக்கோம், வேதம் படிச்சிருக்கோம், அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா பெண்ணா? அந்த அர்ச்சகர் ஒரே வார்த்தை எங்களை தான் கேட்டார், நீங்கள் ஆனா பெண்ணா? சாமி தான் நின்றுட்டு இருக்கமே, பார்த்தா தெரியலையா? ஆண்கள் தான் வந்திருக்கோம், படிச்சிருக்கோம், என்ன பின்னாடி போன்ட்டாரு. வேற கேள்வியே இல்லை. பின்னாடி நாங்கெல்லாம் பின்னாடி போனோம். பெண்கள் அத்தனை பேர். நம்ம வீட்டுல யாரெல்லாம் பெண்கள் கூட்டின்னு போனோமோ அவர்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா முன்னுரிமையில போயிட்டு வெளியில வந்து எங்களை அன்னைக்கு அவ பார்த்த பார்வை தான் ரொம்ப வெட்கமா இருக்கு. இத்தனை நாள் இந்தூர் கோவில் இந்த பாடுபட்டு நாமதான் சொல்லிட்டோம். அங்க போன பிற்பாடு கண்ணனிவா எல்லாரையுமே பின்னாடி சொல்லிட்டார். அவருக்கு முன்னுரிமை பெண்களுக்கு தான். அவர்களைத்தான் அனுகிரகிக்கிறார். இதை என்னைக்கோ வேதவியாசர் ஞாபகம் சொல்லிட்டார். கண்ணனுக்கு மிகவும் பிடித்த பெண்கள். அதோடு இல்லை, பெண்களுக்கு அத்தியனம் பண்ணணும், மந்திரங்களை சொல்லணும், யாக யஜ்யங்களை பண்ணணும். இது இத்தனை தேவையே இல்லாமல் மோட்சம் கிடைக்கிறது. நாம பூஜை பண்றோம் பாருங்க. பூஜை பண்ற சமயத்துக்கு ஆணுக்குன்னு இன்னென்ன உண்டு, பெண்ணுக்குன்னு இன்னென்ன உண்டு. சமைக்க வேண்டியது பெண்ணுது, பூத்தொடுக்க வேண்டியது பெண்ணுது, சந்தனம் அரைச்சு வைக்க வேண்டியது பெண்ணுது, தூபம் தீப பாரதிய தயார் பண்ணிக்க வேண்டியது பெண்ணுது. இது இத்தனை பாத்திரத்தை சுத்தி பண்ண வைக்க வேண்டியது பெண்ணுது. இதெல்லாம் ஸ்திரீக்கு பிரிச்சு கொடுத்துட்டா பெருமாள். எதை பிரிச்சிருக்காருனால், எதெல்லாம் அவ பண்ணாத இவன் பண்ணா தனக்கு ஆபத்தோ அதெல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டார். எதெல்லாம் இவன் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஒண்ணு இல்லையோ அதெல்லாம் நீயே பண்ணுட்டார். இப்ப இவர் திருவஞ்சனம் பண்ண போறார், மந்திரம் எல்லாம் சொல்ல போறார். நீ ஒழுங்கா சொல்லு, ஒழுங்கா சொல்லாத போ ஒண்ணு. ஆனா சமைக்கிறத உங்ககிட்ட கொடுத்துட்டு அது அவள்கிட்ட இல்லாம நீ பண்ணி உப்பும் இல்லை காரமும் இல்லை எதுவும் இல்லாட்டா வேண்டான்னு அவள்கிட்ட கொடுத்துட்டார். பூவை ஒழுங்கா தோண்டாட்டா தொடுக்கலன்னா ஆனந்தமா இருக்க முடியாது, அவள்கிட்ட கொடுத்துட்டார். சந்தனம் ஒழுங்கா அரைக்கல, கமகமான்னு இருக்கல, நாள் முழுக்க மறுநாள் காத்தால தானே பூஜை. அப்ப நாள் முழுக்க அந்த சந்தனத்தை தான் அவர் தர வேண்டியிருக்கணும். எது தன்னோட கூட இருக்குமோ, தனக்கு அதனால கொஞ்சம் திருப்தின்னு தெரியுதோ அதெல்லாத்தையும் பெண்ணிட்டு கொடுத்துட்டார். எதனால தனக்கு ஒண்ணு மாறுதலே இல்லையோ அது அத்தனையும் ஆணிடத்தில் கொடுத்தார். அப்ப அதே போல நீ பூஜையை பண்ணு, ஆராதனை பண்ணு, நீ சமைத்து வந்துக்கோ, சந்தனத்தை அரைச்சுக்கோ, புஷ்பத்தை தொடச்சுக்கோ, அதே மோட்சம். அவன் எல்லா மந்திரத்தையும் சொல்லட்டும், அபிஷேகம் பண்ணட்டும், யாகம் பண்ணட்டும், யஜ்யம் பண்ணட்டும், விரதம் இருக்கட்டும், அதே மோட்சம். 2 பேருக்கு நான் மாத்தல. நீ இப்படி பண்ணி மோட்சத்துக்கு போ, அவ அப்படி பண்ணி மோட்சத்துக்கு போட்டோம். நிர்பந்தம் இல்லாம முக்தி இல்லையோ. அதனால் தான் வியாசர் சொன்னார், உரிமை பூஜையில பெண்களுக்கு நிறைய காப்பலப்படுறது. உரிமைன்னா என்ன? எளிமை. உரிமைன்னா உரிமையை பத்தி பேச்சே இல்லை. இப்போ உரிமைன்னு பார்த்தா கஷ்டம், கிருதயத்துக்கு கஷ்டம், ஆண்களுக்கு கஷ்டம், பிராமணர்களுக்கு கஷ்டம். ஆனா எளிமைன்னு பார்த்தால் பெண்ணுக்கு தான் சுலபமா இருக்கு. ஆகவே பெண் ஏற்றம்னு சொன்னேன். சரி, 4வது வர்ணத்தவரை ஏற்றம்னு சொன்னீரே, எதுக்கா சொன்னீர் என்று ரிஷிகள் மறுபடியும் கேட்டார். பிராமணன் அத்தியனம் பண்ணணும், க்ஷத்திரியன் போய் நாட்டெல்லாம் காக்கிறதுக்கு சண்டை போட்டு வந்தாகணும், பூணல் போட்டுக்கணும், தீட்டு உண்டு, பிறந்தா தீட்டு போனா தீட்டு, விரதம் உண்டு, உபவாசம் உண்டு, எத்தனையோ உண்டு. இதெல்லாம் பட்டா தான் பிராமணனுக்கு. கரணம் தப்பினா மரணம். ஒரு நாள் ஒரு காலலம்பலைன்னு வச்சுக்கணும்,
ஒழுங்கா கொஞ்சம் அப்படி இயற்கை உபாதைகளை பார்த்துட்டு நாங்க கால அலம்பாத வந்துட்டோம்னால் அதுக்கு பிராயச்சித்த 108 காயத்ரி பண்ணு, 1008 காயத்ரி பண்ணு. தூங்குறதுக்கு முன்னாடி கால அலம்பிக்காத படுத்துட்டோம்னா மறுநாள் காலத்தால எழுது 1008. ஒரு 1008 காயத்ரினா 3 மணி நேரம் போச்சுன்னு அர்த்தம். ஒன்றும் விளையாட்டு கிடையாது. அப்ப இந்த ஒரு பிராயச்சித்தையும் பண்ணி இவன் என்னைக்கு மோட்சம் வருது? இவன் பிராயச்சித்தமே பண்ணிட்டான்னா பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இது 1 4வது வர்ணத்தவர்களுக்கு சொல்லப்படவில்லை. தீட்டே வராதே, போனாலும் சரி பிறந்தாலும் சரி தீட்டு அந்த 1 நாள் 2 நாள் அதோட போச்சு. 13 நாள் தீட்டு பண்ணேன், மாசம் மாசிக்கம் பண்ணேன், அமாவாசை தோறும் தர்ப்பணம் பண்ணேன், வருஷந்தோறும் ஒண்ணுமே சொல்லப்படவே இல்லையே. இப்போ எளிமையா இருக்கு பாருங்க. இப்போ ஒரு பிராமண சிராத்தம் பண்ணணும், திதி பண்ணணும்னா 4 மணி நேரம் ஆகும். காலத்தால 10 மணிக்கு ஆரம்பிச்சான்னா சாப்பிட்டு முடிச்சு எழுந்திருக்கிறச்சே 4 மணி ஆகும். எங்க தகப்பனார் வேடிக்கையா சொல்லுவோம், சிராதம் பண்றது திதி பண்றது இவன் தகப்பனாருக்கா இவனுக்கான சந்தேகம் வந்துடும் போல இருக்கு. இவன் 4 மணிக்கு பண்ணி சாப்பிட முடியாது, அவனுக்கு ஏதாவது சக்கரை வியாதி அது இது இருந்து 4 மணிக்கு சாப்பிட்டு மயக்கம் வந்து எல்லாம் இவனுக்கு தான் வரும். இது பாடு. இது ஒண்ணுமே இல்லை. இப்போ சாமான்யமா எல்லாரும் தித்தி கொடுக்கறதுனா என்ன பண்ணுவா? நதிக்கரைக்கு போவோம், அரிசி வாங்கிப்பா, வாழைக்காய் வாங்கிப்பா, தட்சணை வைப்பா, கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானே தித்தி. அப்ப எவ்வளவு எளிமையாக்கி விட்டார் பெருமான். இன்னன்னாருக்கு கட்டம் இன்னன்னாருக்கு எளிமைனால் அந்த கட்டப்படுறவன் கட்டப்பட்டு போறானே நான் போலேன்னு யாரானு கேட்பாடானா? ஒரு அறிவிப்பு. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை சென்னையில் மேற்கு KK நகரில் வேம்புரி அம்மன் கோயில் தெருவில் உள்ள மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜில் தினமும் மாலை 6:30 மணிக்கு அடியனுடைய உபன்யாசம்